அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ஓவியப் போட்டியொன்றிற்காக அனுராதபுரத்திற்கு இன்று சென்றிருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமது எதிர்பார்ப்பினை மறந்து மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த ஓவியப் போட்டி திஸ்ஸவாவிக்கு அருகில் நடைபெறவிருந்தது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஈழத்து பழனி என போற்றப்படும் ஹட்டன் பொகவந்தலாவை அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலின் வருடாந்த மகோத்சவ தேர்பவனி பெருவிழாவின் பாட்குட பவனி இன்று இடம்பெற்றது. ஹட்டன் பொகவந்தலாவை அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலின் வருடாந்த மகோத்சவ தேர்பவனி கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. 10ஆம் நாளான இன்று காலை புஷ்கரணி தீர்த்த கரையிலிருந்து புனித திருமங்கன தீர்த்தத்துடன் பால்குட பவனி இடம்பெற்றது. இதில் பெருந்திரளான அடியார்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை பறவைக்காவடியை தொடர்ந்து 1008 சகஸ்ரத சங்காபிஷேகமும் இன்று நடைபெற்றது. அத்துடன் மூலவர் உட்பட பரிவார மூர்த்திகளுக்கு விசேட திரவிய பாலாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் நடைபெற்றதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முத்தேர் பவனி நாளைய தினம் நடைபெறவுள்ளதுடன் திங்கட்கிழமை தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அதிகார பகிர்வு தொடர்பான விமர்சனங்கள் மற்றும் அதன் திசை குறித்து ஆராய்கின்ற 13+ விசேட தொகுப்பில் 2004ஆம் ஆண்டு முதல் அதிகார பகிர்வு தொடர்பான விமர்சனங்கள் எந்த திசையில் பயணித்தன என்பன தொடர்பில் இன்று ஆராயப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. மேற்கோள் ஆரம்பம். மொழி மற்றும் கருத்துக்களின் அடிப்படையில் இலங்கையை பிரித்து ஒதுக்குவதற்கான அனைத்து சந்தர்ப்பங்கள் மற்றும் பிரிவினை முயற்சிகளை தோற்கடித்தல், இலங்கையின் இறைமை தன்னாதிக்கம் என்பவற்றை பாதுகாத்து இனங்களுக்கிடையே ஒற்றுமையை கட்டியெழுப்பி தேசிய பொருளாதார அபிவிருத்திகளின் நன்மைகளை அனைத்து இன மக்களுக்கும் உரித்தாக்கும் வகையில் நடைமுறைப்படுத்துதல், தேசத்தை பாதுகாத்தல் மற்றும் கட்டியெழுப்பும் திட்டம் ஒன்றிற்காக இலங்கையை இட்டுச் செல்லல். மேற்கோள் நிறைவு. இது புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்த முக்கியமான ஒரு பிரிவாகும். இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே 2004ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியினால் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன. இனப்பிரச்சினைக்கு ஐக்கிய இலங்கைக்குள் அனைத்து இனத்தவர்களுக்கும் சமமான மற்றும் நியாயமான அரசியல் தீர்வினை வழங்குதல், எந்த விதத்திலேனும் அல்லது தயக்கமின்றி தமது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அதிகார பகிர்வினை பயன்படுத்துவதற்கு அனைத்து இனத்தவர்களுக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துதல், இனப்பிரச்சினைக்கு நிலையான அரசியல் தீர்வின் பொருட்டு ஸ்திரமான வழிமுறை மற்றும் ஒழுக்க கோவை என்பவற்றை தயாரிப்பதற்கான நடவடிக்கையின் கீழ் வடக்கு கிழக்கிற்கான இடைக்கால நிர்வாகம் ஒன்றை நிறுவுவது குறித்து ஆராய்தல், பேச்சுவார்த்தைகளின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற எத்தகைய தீர்வினையும் நடைமுறைப்படுத்த முன்னர் அதற்காக மக்கள் கருத்து கணிப்பை நடத்துதல் ஆகிய விடயங்கள் அந்த உறுதிமொழிகளாகும். இனப்பிரச்சினை மற்றும் அரசியல் தீர்வு ஆகிய விடயங்கள் 2005ஆம் ஆண்டில் வேறு விதமான பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அதிகார பகிர்வு மற்றும் தேசிய பிரச்சினை போன்ற விடயங்கள் முக்கிய தலைப்புகளாக மாறியிருந்தன. இதன்போது கலந்துரையாடல் ஒன்றினூடாக இறுதி தீர்மானம் எட்டப்பட்டதன் பின்னர் அந்த தீர்மானத்தை மக்கள் கருத்து கணிப்பொன்றின் மூலம் பொதுமக்களிடம் முன்வைப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தல் பிரசாரத்தின் ஊடாக அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு பொதுமக்களின் அனுமதியை கோரியிருந்தார். 2005ஆம் ஆண்டில் மஹிந்த சிந்தனை கொள்கை பிரகடனத்தின் ஊடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம வேட்பாளர் பிறந்த இடம், சுயமாக தீர்மானங்களை மேற்கொள்ளும் உரிமை ஆகியவற்றில் அகப்படாமல் நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் காணப்படும் அதிகாரத்தை அதிக அளவில் பலப்படுத்தி சமாதானமான அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்வதே இலக்கு என குறிப்பிட்டார். கால வரையறையற்ற பேச்சுவார்த்தைகளால் கௌரவமான சமாதானத்தை உருவாக்குவதில் பயனில்லை என்பது தெளிவாகியுள்ளதால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உரிய கால அட்டவணை மற்றும் நிகழ்ச்சி நிரல் என்பவற்றை வழங்குவது முக்கியமானதாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரிவினையை கைவிடுதல்.
ஆயுத களைவு, ஜனநாயக வழிக்கு திரும்புதல், இறுதி தீர்வு, அதனை நடைமுறைப்படுத்துதல் ஆகியன தொடர்பில் பகிரங்க நிகழ்ச்சி நிரல் தொடர்பில் இணக்கப்பாட்டினை மேற்கொண்டு கலந்துரையாடலை ஆரம்பித்ததாக அந்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் கலந்துரையாடல் தொடர்பில் ஆரம்பம் முதலே விமர்சனங்களை வெளியிட்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று 2005 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. சுனாமிக்கு பின்னரான நிவாரண சபையை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துதல், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மற்றும் இந்த பிரச்சனையுடன் தொடர்புடைய ஏனைய பிரிவினருடன் இறுதி தீர்மானம் ஒன்றை எட்டுவதனை நோக்காக கொண்ட கலந்துரையாடலை மேற்கொள்ளுதல், எந்த ஒரு தீர்விற்கும் அமைய அரசாங்கத்தின் வியூகத்தை பாதுகாப்பதற்கு இணங்குதல், 2002ஆம் ஆண்டு மேற்கொண்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை மீண்டும் தயார்படுத்துதல் உள்ளிட்ட பல இணக்கப்பாடுகள் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தேசிய ஹெல உரிமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டில் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் வியூகத்தை பாதுகாத்தல், இலங்கையின் எந்த ஒரு நிலப்பரப்பினையும் எந்த ஒரு இனத்தவர்களினதும் வரலாற்று மற்றும் மரபு ரீதியான இடமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுடன் புதிய சமூக பொருளாதார அரசியல் நிலைமைக்கு பொருந்தக்கூடிய வகையில் பிரதேச செயலாளர் பிரிவுகள், மாவட்ட மற்றும் மாகாண எல்லைகளை மீண்டும் தயார்படுத்துதல், இலங்கையின் எந்த ஒரு நிலப்பரப்பு தொடர்பிலும் எந்த இனத்தவர்களும் சுயமாக சிந்திப்பதற்கான உரிமை இல்லை என ஏற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட அதிகார பகிர்வுக்கான பிரதான விதிகளாக அமைந்தன. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கூட்டமைப்பு வேட்பாளர் வெற்றி அடைந்த பின்னர் இந்திய இலங்கை ஒன்றிணைந்த பிரகடனமாக 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அதிகார பகிர்வு தொடர்பான விமர்சனங்கள் வெளியாக ஆரம்பித்தன. இலங்கை ஜனாதிபதியின் முதலாவது இந்திய விஜயத்தின் பின்னர் இது வெளியிடப்பட்டது. இலங்கையின் இறைமையை பாதுகாப்பதற்கான அதிகாரத்தை பன்முகப்படுத்தும் நடவடிக்கையில் இந்திய அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு இலங்கை ஜனாதிபதியினால் பாராட்டப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அதிகார பகிர்வு தொடர்பான முக்கிய தருணமாக அமைந்தது. இது தொடர்பில் நாளைய தினம் நாம் ஆராய்கின்றோம். தவறுகளை திருத்திக் கொண்டு ஆஸ்திரேலிய முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய தலைவரான மஹில ஜெயவர்தன கூறுகிறார். ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டு செல்ல முன்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளும் மோதும் முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் ஆரம்பமாக உள்ளது. இதற்கான இலங்கை குழாம் வீரர்கள் நேற்று ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட முன்னர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் பிப்ரவரி 5ஆம் தேதி மோதும் அதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி இலங்கை தனது முதல் போட்டியில் இந்தியாவை எதிர்த்தாட உள்ளது. உலகில் உள்ள சிறந்த 2 அணிகளுடன் நாம் விளையாட உள்ளோம். அது நமக்கு பாரிய சவாலாக இருக்கும். சமபலம் வாய்ந்த அணி இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். தென்னாப்பிரிக்க விஜயத்தில் வெளிப்படுத்திய ஆற்றல்களை இத்தொடரிலும் வெளிப்படுத்துவோம். தவறுகளை மீண்டும் திருத்திக் கொள்வோம். அது மிகவும் முக்கியமானது என நான் நினைக்கிறேன். அங்கு சென்று பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்கென 2 பயிற்சி போட்டிகள் உள்ளன. நமக்கு சரியான அணி எதுவென்பதை பயிற்சி போட்டிகளில் வீரர்களுக்கு வாய்ப்பளித்து பார்க்க வேண்டும். இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்றுநரான கிரஹாம் போர்ட்டின் முதல் சவாலாக இத்தொடர் அமைந்துள்ளது. இலங்கை அணி இறுதியாக ஆஸ்திரேலியாவுக்கு கிரிக்கெட் விஜயம் செய்திருந்த போது தொடரை 2-1 என்ற கணக்கில் வெற்றி கொண்டு முதல் தொடர் வெற்றியை பதிவு செய்திருந்தது. இலங்கை கிரிக்கெட் அணி தலைமையில் மாற்றம் ஏற்படுத்தி திலகரத்ன தில்ஷானுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதா? அது தொடர்பான ஆய்வு அடுத்து. இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாக திலகரத்ன தில்ஷான் கடிதம் அனுப்பியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கடந்த திங்கட்கிழமை விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அன்றைய தினமே மஹில ஜெயவர்தனவை புதிய அணி தலைவராக நியமித்ததாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்தது. எனினும் அதனைத் தொடர்ந்து 3 நாட்களின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தாம் மீண்டும் அணித்தலைவர் பொறுப்பை ஏற்கும் எதிர்பார்ப்புடன் இருந்ததாக திலகரத்ன தில்ஷான் தெரிவித்தார். 2 போட்டிகளின் பின்னர் ஊடகங்களில் வெவ்வேறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. ஆகவே இதனை பிரச்சனையாக்காமல் எனது ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதென நான் தீர்மானித்தேன்.
செய்தேன். அதன் பின்னர் வேண்டுமானால் புதிதாக நியமிக்கப்பட்ட தெரிவு குழுவுக்கு என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் உள்ளது. இல்லாவிடில் அவர்கள் புதிய ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துவிட்டு என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் தலைவர் பொறுப்பு கிடைத்தால் அதை ஏற்க பார்த்துக் கொண்டிருந்தேன். நிச்சயமாக டில்ஷான் அணித்தலைவர் பொறுப்பிலிருந்து விலக இடமளித்தமையை இலங்கை கிரிக்கெட் தவறுதலான நிர்வாகமாகவே நான் காண்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் கடைசி போட்டிகளை அவர் சிறப்பாக எதிர்கொண்டார். அதேபோது அவர் நாடு திரும்பும் முன்னரே அணித்தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதுவும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் குறைபாடாகவே எனக்கு தெரிகிறது. அப்படி ஒன்று இருந்தால் வெளி உலகுக்கு இப்படி ஒன்றை கூறக்கூடாது. எவ்வாறாயினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாச நேற்று விடுத்த அறிக்கையில் டில்ஷானின் சேவையை பாராட்டியிருந்தார். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பலமான அணிகளை டில்ஷான் தைரியமாக எதிர்கொண்டு அணியை சிறப்பாக வழிநடத்தினார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணியை மீள கட்டி எழுப்பும் சந்தர்ப்பத்தில் அணித்தலைமை டில்ஷானுக்கு கிடைத்தமை துரதிஷ்டமானதாக அமைந்தது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படுவதற்கு பதிலாக டில்ஷானின் எதிர்பார்ப்புகளையும் கருத்தில் கொள்ளாது ஏற்படுத்திய அணித்தலைமை மாற்றத்தால் டில்ஷானுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா? அவரிடம் அணித்தலைமை பொறுப்பை கையளிக்கும் போது அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என பெரும்பாலானோர் தெரிவித்தனர். அதேபோன்று சங்கக்கார மற்றும் டில்ஷானின் தலைமை பொறுப்புகள் ஒரே மாதிரியா என பலரும் கணிப்பிட ஆரம்பித்தனர். எனினும் அது சரியில்லை. அணித்தலைமை பொறுப்பை வழங்கிய பின்னர் அவருக்கு ஒத்துழைப்பை வழங்குவதுதான் சிறந்தது. ஆஸ்திரேலிய விஜயத்திலும் அவர் அணித்தலைவராக இடம்பெற்றிருந்தால் இதனை விட சிறந்த பலனை பெற்றிருக்கலாம். அவரது அணித்தலைமையும் மேம்பட்டிருக்கும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.